வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக பிரவீணா. முதலில் தலைப்புச் செய்திகள். பான் கார்டுடன் ஆதார் எண் இணைப்பு அவசியம், மத்திய அரசு அறிவிப்பு. குடியரசுத் தலைவர் மனு தாக்கலுக்கு இன்று கடைசி நாள். எதிர்க்கட்சி வேட்பாளர் மீரா குமார் வேட்புமனு தாக்கல். குட்கா விவகாரம் தொடர்பாக பேச அனுமதி மறுப்பு, சட்டப்பேரவையிலிருந்து திமுக வெளிநடப்பு. இறைச்சிக்காக மாடு விற்பனை விவகாரம், 4 வாரங்களுக்கு இடைக்கால தடை நீட்டிப்பு. பான் கார்டுடன் ஆதார் எண்ணை இணைப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. பொது விநியோக திட்டம் உள்ளிட்ட பல்வேறு சமூக நலத்திட்டங்களின் பயன்களை பெற ஆதார் எண் கட்டாயம் என மத்திய அரசு கடந்த பிப்ரவரி 7ஆம் தேதி அறிவித்திருந்தது. இதனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் மத்திய அரசின் அறிவிக்கைக்கு இடைக்கால தடை பிறப்பிக்க மறுத்துவிட்டது. இது தொடர்பான விசாரணையின் போது வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யவும், பான் அட்டை கோரி விண்ணப்பிக்கவும் ஆதார் எண்ணை கட்டாயமாக்கும் மத்திய அரசின் உத்தரவு செல்லும் என ஏற்கனவே அளித்த தீர்ப்பை நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். இதனையடுத்து ஜூலை 1ஆம் தேதி முதல் புதிதாக பான் கார்டுக்கு புதிதாக விண்ணப்பிப்போர் ஆதார் எண்ணை இணைப்பது அவசியம் என மத்திய அரசு தற்போது அறிவித்துள்ளது. இதற்காக வருமான வரி சட்ட விதிகளில் திருத்தங்களை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று மாலையுடன் நிறைவு பெறுகிறது. குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் பதவிக்காலம் வரும் 24ஆம் தேதியுடன் நிறைவு பெறுகிறது. இதனையடுத்து புதிய குடியரசுத் தலைவர் தேர்தல் வரும் 17ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 12ஆம் தேதியுடன் தொடங்கியது. மனு தாக்கலுக்கு இன்று கடைசி நாள். ஆளும் பாரதிய ஜனதா கூட்டணி சார்பில் பீகார் மாநில முன்னாள் ஆளுநர் ராம்நாத் கோவிந்த் கடந்த 23ஆம் தேதி மனு தாக்கல் செய்தார். இதுவரை 64 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. மனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறுகிறது. அரசியல் சட்ட விதிப்படி MP, MLAக்கள் 50 பேர் முன்மொழியவில்லை என்றால் வேட்புமனு தள்ளுபடி செய்யப்படும். இதனிடையே குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் மாற்று வேட்பாளராக மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு மனு தாக்கல் செய்துள்ளார். குடியரசுத் தலைவர் தேர்தலில் எதிர்க்கட்சி வேட்பாளரான மக்களவை முன்னாள் தலைவர் மீரா குமார் இன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். காங்கிரஸ் உள்ளிட்ட 17 எதிர்க்கட்சிகளின் சார்பில் மீரா குமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தார். இதனையடுத்து மக்களவை செயலரிடம் தனது மனுவை இன்று தாக்கல் செய்தார். இவருடைய வேட்புமனுவை கூட்டணி கட்சி தலைவர்கள் முன்மொழிந்தனர். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், மார்க்சிய கம்யூனிஸ்ட் பொதுச் செயலர் சீதாராம் யெச்சூரி, தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் உள்ளிட்டோர் மனு தாக்கலின் போது உடனிருந்தனர். வேட்புமனு தாக்கலுக்கு முன்பு தில்லியில் உள்ள முன்னாள் பிரதமர்கள் இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி ஆகியோரின் நினைவிடங்களுக்கு சென்று மீரா குமார் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். மூன்று நாடுகளின் பயணத்தை முடித்துக்கொண்டு தில்லி திரும்பிய பிரதமர் மோடிக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. போர்த்துகல், அமெரிக்கா, நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு பிரதமர் மோடி பயணம் மேற்கொண்டார். அமெரிக்க அதிபராக பதவியேற்ற டொனால்டு டிரம்பை முதன்முறையாக மோடி சந்தித்தார். அமெரிக்க அதிபரின் அதிகாரப்பூர்வ மாளிகையில் சிவப்பு கம்பள வரவேற்பும் சிறப்பான விருந்தும் மோடிக்கு அளிக்கப்பட்டது. பின்னர் நெதர்லாந்து சென்ற மோடி அந்நாட்டு பிரதமர் மார்க் ரூட்டுடன் பேச்சு நடத்தினார். சமூக பாதுகாப்பு, குடிநீர் ஒத்துழைப்பு, கலாச்சார பரிமாற்றம் ஆகியவற்றில் இரு நாடுகளுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. முன்னதாக செய்தியாளர்களுடன் பேசிய பிரதமர் மோடி இந்தியா, நெதர்லாந்துக்கு இடையே பல நூற்றாண்டுகளாக நட்பு தொடர்வதாக தெரிவித்தார். काफी मेल रखते हैं। नेदरलैंड्स के सहयोग से ही भारत ने पिछले साल MTCR की सदस्यता पाने में सफलता पाई है और इसके लिए मैं नेदरलैंड का हृदय से आभार व्यक्त करता हूं. மூன்று நாடுகளின் பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று காலை மோடி தில்லி திரும்பினார். வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் மற்றும் மூத்த அலுவலர்கள் விமான நிலையத்தில் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். பேரவையில் குட்கா உரிமையாளரிடம் அமைச்சர் லஞ்சம் வாங்கியது தொடர்பாக வெளியான தகவல் குறித்து விவாதிக்க மறுப்பு தெரிவித்ததை அடுத்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். தமிழக சட்டப்பேரவை கூட்டம் 3 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு இன்று காலை மீண்டும் தொடங்கியது.
பொதுப்பணிகள், நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்களின் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. பின்னர் கேள்வி நேரத்தின் போது குட்கா உரிமையாளரிடம் அமைச்சர் உள்ளிட்டோர் லஞ்சம் வாங்கியது தொடர்பாக வெளியான தகவல் குறித்து விவாதிக்குமாறு திமுக உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். இதற்கு பேரவைத் தலைவர் அனுமதி அளிக்க மறுத்ததை அடுத்து திமுக, காங்கிரஸ், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். பின்னர் பேரவை வளாகத்தில் அவர்கள் தமிழக அரசு ராஜினாமா செய்ய வேண்டுமென முழக்கம் எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின், குட்கா உரிமையாளர்கள் லஞ்சம் கொடுத்த பட்டியலில் அமைச்சர் மற்றும் காவல்துறை உயர் அலுவலர்கள் பெயர்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தார். 40 கோடி ரூபாய் அளவுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், இது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குறிப்பிட்டார். வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியிருக்கிறார்கள். அந்த சோதனையின் போது சில டைரிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. அதில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய யாருன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கருடைய பெயர். ஏற்கனவே சென்னை மாநகரத்தினுடைய கமிஷனராக இருந்த ஜார்ஜ், இப்பொழுது டிஜிபியாக இருக்கக்கூடிய ராஜேந்திரன், இவர்களுடைய பெயர்கள் எல்லாம் அதில் இடம்பெற்றிருக்கு. ஆக இது குறித்து இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இந்த அரசு எடுக்கல, தலைமைச் செயலாளரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. பேரவையில் இன்று பத்திரப்பதிவு கட்டணம் குறைப்பு, ஜிஎஸ்டி வரியிலிருந்து தீப்பெட்டி உள்ளிட்ட பொருட்களுக்கு விலக்கு போன்ற விவகாரம் தொடர்பாக கேள்விகள் எழுப்பப்பட்டன. இது தொடர்பாக விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். தமிழக சட்டப்பேரவையில் இன்று முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமியின் துறைகளான நெடுஞ்சாலை, சிறு துறைமுகங்கள் துறை மற்றும் பொதுப்பணித்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. விவாதத்திற்கு முன்னதாக 3 சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டது. அதில் குறிப்பாக காங்கிரஸ் உறுப்பினர் விஜயதாரணி, திமுக உறுப்பினர் சுதர்சனன் ஆகியோர் பேசும்போது பத்திரப்பதிவு கட்டணத்தை 1% 4% உயர்த்தியதை குறைக்க வேண்டுமென கோரிக்கை வைத்தார்கள். அதற்கு பதிலளித்த வணிக வரித்துறை அமைச்சர் கே.சி. வீரமணி, ஏற்கனவே அரசானது நில வழிகாட்டுதல் மதிப்பு 33% குறைத்திருப்பதாகவும் அதை அரசின் வருமானத்தை ஈடுகட்டுவதற்காக இந்த பத்திரப்பதிவு கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். படிப்படியாக இந்த கட்டணத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்று குறிப்பிட்டார். கடந்த 23ஆம் தேதி அக்கரைப்பட்டியில் 8 மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டது குறித்து கவனஈர்ப்பு கொண்டு வந்தனர். அதற்கு பதிலளித்த மீன்வளத்துறை அமைச்சர் டி. ஜெயக்குமார், இதுகுறித்து இலங்கை அரசிடமிருந்து மீனவர்களை மீட்பதற்கு தமிழக அரசு துரித நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டார். தொடர்ந்து மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வேந்தர் செய்திகளுக்காக சட்டப்பேரவை வளாகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் இம்ரானுடன் செய்யது. இறைச்சிக்காக மாடுகள் விற்பனைக்கு தடை விவகாரத்தில் மேலும் 4 வாரத்திற்கு இடைக்கால தடையை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீட்டித்துள்ளது. மிருகவதை தடுப்பு சட்டத்தில் மத்திய அரசு திருத்தங்களை மேற்கொண்டது. இதனையடுத்து இறைச்சிக்காக மாடு, ஒட்டகங்கள் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் தடை உத்தரவு அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்பதால் இதனை ரத்து செய்ய உத்தரவிடக் கோரி மதுரையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் செல்வ கோமதி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதனை விசாரித்த நீதிமன்றம் மத்திய அரசின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தது. இது தொடர்பான இன்றைய விசாரணையின் போது மத்திய அரசு வழக்கறிஞர் விளக்கமளிக்க அவகாசம் கோரினார். இதனையடுத்து மேலும் 4 வாரத்திற்கு இடைக்கால தடையை நீட்டித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிய நீதிபதிகளாக பதவியேற்ற 6 பேருக்கு தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பவானி சுப்பராயன், ஏ.டி. ஜெகதீஷ் சந்திரா, ஜி.ஆர். சுவாமிநாதன், அப்துல் குத்தூஸ், எம். தண்டபாணி, பி.டி. ஆதிகேசவலு ஆகியோர் புதிய நீதிபதிகளாக பதவியேற்றனர். இவர்கள் அனைவருக்கும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட 75 பணியிடங்களில் 48 நீதிபதிகளுடன் தற்போது பதவியேற்ற 6 நீதிபதிகளை சேர்த்து 54 நீதிபதிகள் உள்ளனர். 21 நீதிபதி பணியிடங்கள் காலியாக உள்ளன. இந்த விழாவில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள், மாவட்ட நீதிபதிகள், அரசு தலைமை நீதிபதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சென்னை மௌலிவாக்க கட்டிட விபத்து, உரிய இழப்பீடு கிடைக்கவில்லை என வேதனை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. சென்னை போரூரை அடுத்த மௌலிவாக்கத்தில் அடுக்குமாடி கட்டிட விபத்து நேரிட்டு 3 ஆண்டுகள் முடிவடைந்துள்ளன. எனினும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதுவரை உரிய இழப்பீடு கிடைக்கவில்லை. இது தொடர்பாக நமது செய்தியாளர் கோபிநாத் அளிக்கும் தகவல்களை கேட்கலாம். சென்னை போரூரை அடுத்த மௌலிவாக்கத்தில் கடந்த 2014ஆம் ஆண்டு 11 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்து 61 பேர் பரிதாபமாக பலியாயினர். இந்த கோர விபத்து ஏற்பட்டு இன்றுடன் 3 ஆண்டுகள் நிறைவடைகிறது. இதன் காரணமாக இந்த விபத்தினால் பாதிக்கப்பட்ட இறந்தவர்களுக்கு நினைவு சின்னம் அமைக்க வேண்டும் என இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். இந்த சூழலில் இந்த கட்டிடத்தில் வீடு வாங்குவதற்காக பணம் செலுத்தியவர்களுக்கு இதுவரையில் எந்தவித இழப்பீடும் வழங்கப்படவில்லை. அதே போன்று இந்த கட்டிடத்தின் அருகே இருந்த பள்ளியானது 3 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டுதான் இயங்க தொடங்கியிருக்கிறது. மேலும் இந்த கட்டிடத்தின் அருகே இருந்த 3 வீடுகள் கட்டிட விபத்தின் காரணமாக பெருமளவில் சேதமாயின. இந்த வீடுகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் கடந்த 2 ஆண்டுக்கு முன்னதாக உத்தரவிட்டிருந்தது. 2 ஆண்டுகள் கழித்தும் கூட இந்த வீட்டின் உரிமையாளர்களுக்கு இதுவரையில் எந்தவித இழப்பீடும் வழங்கப்படவில்லை என உரிமையாளர்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். பில்டிங் இடிஞ்சு விழுந்ததால் பாதிப்படைந்த வீடுகளுக்கு இன்னும் இழப்பீடு அரசு தரவில்லை. அதுபோக இந்த இடத்தில் வீடு வாங்கியவர்களுக்கும் அவங்களுக்கான இழப்பீடு அரசு செய்து தரவில்லை. அதை அரசு முன்னின்று இதை அவங்களுக்கு செஞ்சு தரணும்னு கட்டுமான தொழிலாளர் சங்கத்தை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு இந்த காம்பன்சேஷன் பண்ண சொல்லி 2 வருஷம் ஆகியும் இது வரைக்கும் எதுவும் கொடுக்காம இருக்கிறாங்க. தயவு செஞ்சு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு மேலும் எங்களுக்கு நாங்கள் இங்கேயே வீடு கட்டிட்டு வரதுக்கு எங்களுக்கு வசதியாக இருக்கும். ஒரு நாளும் அந்த நாளில் நிற்கும்போது ஏதாவது நடக்குமா, ஒரு அதிசயம் நடக்குமா, எங்களுக்கு இழந்து போன வீடு எங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வேதனையோடு நின்றுட்டு இருக்கோம். கடந்த 3 வருஷமாக நாங்கள் அரசாங்கத்தை பார்த்துட்ருக்கோம். எந்த ஒரு நடவடிக்கை எங்கள் மேலே எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிவாரணம் சேரல. 3 வீடு பாதிக்கப்பட்டிருக்கு. எங்களோட நிவாரணம் தமிழக அரசு இந்த தக்க உத்தரவு வழங்கணும்னு வேண்டிக்கிறோம். நாங்கள் திருப்பி இங்கே வீடை கட்டி அழகான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறோம். வேந்தர் செய்திகளுக்காக சென்னை மௌலிவாக்கத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரதீப்புடன் கோபிநாத். ஆவின் பால் மற்றும் பால் பொருட்களில் எவ்வித கலப்படமும் இல்லை என தமிழக பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆவின் நிறுவனத்தின் சார்பில் புதிய பொருட்களை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அறிமுகம் செய்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் தனியார் பாலில் கலப்படம் செய்திருப்பது ஆய்வில் உறுதியாகியிருப்பதாக தெரிவித்தார். ரசாயன கலப்பில்லாத தயிர் ஆவினில் கிடைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆவின் பால்லையும் ரசாயனம் கிடையாது, ஆவின் தயிர்லையும் ரசாயனம் கிடையாது, ஆவின் பால் பவுடர்லையும் ரசாயனம் கிடையாது. இப்போ இதில் நான் செக் பண்ணதில் உள்ளதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தனியார் எல்லா பாலும் கலப்படம்னு நான் சொல்லையே. சுகாதாரத்துறை அதிகாரி இருக்காங்க, பால்வளத்துறை செக்ரட்டரி இருக்காரு, பால்வளத்துறை அதிகாரி இருக்காங்க, சம்மந்தப்பட்ட அதிகாரிகள், அதுக்கு உணவு பாதுகாப்புத்துறைன்னு ஒரு இயக்குனர் இருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் முடிவு பண்ணணும். எல்லாருக்கும் தகவல் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தகவல் சொல்லி நடவடிக்கை எடுப்பாங்க. இப்போ எச்சரிக்கைப்படுத்திருக்க மக்களை, தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிக்கணும். சையது பீடி நிறுவனத்திற்கு சொந்தமான வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டுள்ளனர். திருநெல்வேலியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் சையது பீடி நிறுவனத்தில் இன்று அதிகாலை முதல் 100க்கும் அதிகமான வருமான வரித்துறை அலுவலர்கள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள அலுவலகம் மற்றும் தமிழகத்தில் உள்ள நிறுவனத்துக்கு சொந்தமான 40 இடங்களில் ஒரே நேரத்தில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வரி ஏய்ப்பு புகாரின் அடிப்படையில் சோதனை நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டையில் உள்ள சையது பீடி அலுவலகம், சிந்துதுறைப்பூண்டியில் உள்ள குடோன், மூலக்கரைப்பட்டி, மேலப்பாளையம் உள்ளிட்ட 15 இடங்களில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. காலை 8 மணி முதல் மத்திய பாதுகாப்பு படையினர் உதவியுடன் சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதேபோல் கோயம்புத்தூர் காந்தி பார்க் பகுதியில் உள்ள சையது பீடி நிறுவன அலுவலகம் மற்றும் குடோனில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டுள்ளனர். இதேபோல் ஆத்துப்பாலம் பகுதியில் உள்ள அந்த நிறுவனத்துக்கு சொந்தமான கிளை அலுவலகத்திலும் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் மதுரை டிவிஎஸ் நகரில் உள்ள சையது நிறுவன அலுவலகத்தில் 5 பேர் கொண்ட வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் சசிகலா பெயரை சொல்லி வாக்கு கேட்காத வெற்றிவேல் எம்எல்ஏ அடக்கத்துடன் பேச வேண்டும் என மற்றொரு அதிமுக எம்எல்ஏ முருகுமாறன் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலக வளாகத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், முதல்வர் பழனிசாமி தலைமையிலான செயல்பாடுகளை வெற்றிவேல் எம்எல்ஏ அதிகமாக விமர்சனம் செய்வதாக குறிப்பிட்டார். முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் மறைந்தபோது அதிமுகவில் வாரிசு அரசியல் என்று குறிப்பிட்ட அவர், சிறைக்கு செல்வதற்கு முன்பாக தினகரனை கட்சி பதவியில் நியமித்தவர் சசிகலா என முருகுமாறன் குற்றம் சாட்டினார். ஆர்கே நகர் சட்டப்பேரவை தொகுதியிலே இடைத்தேர்தல் நடைபெற்றது. அந்த ஆர்கே நகர் தொகுதியினுடைய மாவட்ட கழக செயலாளர் நீங்கள். அப்படி மாவட்ட கழக செயலாளராக நீங்கள் இருக்கின்ற பொழுது இந்த இயக்கத்தினுடைய ஒட்டுமொத்த பொதுச் செயலாளர் அவருடைய பெயரை, அவருடைய படத்தை குறிப்பிடாமல்
சுவரொட்டி ஒட்டியது யார்? வாக்கு சேகரித்தது யார்? இவர்தான் மாவட்ட கழக செயலாளர். இவர் அதற்கு பதில் சொல்ல தயாரா? மத்திய சரக்கு மற்றும் சேவை வரியில் ஜவுளி தொழிலுக்கு புதிதாக வரி விதிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஈரோட்டில் 2ஆம் நாளாக இன்றும் கடையடைப்பு போராட்டத்தில் வணிகர்கள் ஈடுபட்டுள்ளனர். ஜூலை மாதம் 1 தேதியிலிருந்து நாடு முழுவதிலும் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு அமலுக்கு வரவுள்ளது. இந்த நடைமுறையில் ஜவுளி தொழிலுக்கு புதிதாக 5% வரி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தில் ஜவுளி உற்பத்தியாளர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக ஈரோட்டில் 3 நாள் கடையடைப்பு போராட்டம் நேற்று தொடங்கியது. ஈரோட்டில் வணிகர்கள் 200க்கும் அதிகமான கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஜவுளி உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள விசைத்தறி உரிமையாளர்கள் உட்பட 26 அமைப்புகள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளன. இதனால் 30 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக வணிகர்கள் தெரிவித்தனர். விசைத்தறி உற்பத்தியாளர்கள் மற்றும் துணி 17 ஆலையைச் சேர்ந்த தொழிலதிபர்கள் அனைவரும் ஜிஎஸ்டிக்கு ஜவுளி மீது விதிக்கப்பட்டிருக்கின்ற வரியை எதிர்த்து 2வது நாளாக கடையடைப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் மத்திய கலால் மற்றும் சுங்கவரித்துறை துணை ஆணையர் அவர்கள் அலுவலகத்திற்கு சென்று ஜவுளிக்கு வரி விலக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற எங்களுடைய கோரிக்கையை அங்கே வலியுறுத்த இருக்கின்றோம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. 2ஆம் நாளாக இன்றும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி அருகே உள்ள குற்றாலம் போல கோயம்புத்தூரில் உள்ள கோவை குற்றாலத்திற்கும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருவார்கள். மேலும் இதனையொட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் சிறுவாணி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் 2ஆம் நாளாக இன்றும் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்தனர். மேலும் கோவை மாவட்டத்திலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. தொடர் மழை காரணமாக சிறுவாணி அணையின் நீர்மட்டம் 1 அடி உயர்ந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 862.4 மீட்டர் உள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் தொண்டமாந்துறை அருள்மிகு பாலதண்டாயுதபாணி திருக்கோவில் குடமுழுக்கு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். வேப்பந்தட்டையை அடுத்த தொண்டமாந்துறை கிராமத்தில் குன்றின் மீது அமைந்துள்ளது அருள்மிகு பாலதண்டாயுதபாணி திருக்கோவில். மிகவும் பழமை வாய்ந்த புகழ்பெற்ற இத்திருக்கோவிலில் குடமுழுக்கு விழா இன்று விமர்சையாக நடைபெற்றது. குடமுழுக்கையொட்டி நேற்று காலை நித்திய பூஜை, கோபூஜை, கணபதி ஹோமம் நடைபெற்றது. காவிரி தீர்த்த குடங்கள் முளைப்பாரி தட்டுகளோடு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டன. பின்னர் சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு கோபுரத்திற்கு அரோகரா அரோகரா எனும் பக்தி முழக்கத்துடன் புனித நீர் ஊற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பரிவார தெய்வங்களுக்கும் மூலவர் விமானங்களுக்கும் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. தொடர்ந்து தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாரம்பரிய இசைக்கருவியான பம்பையின் பெருமையை நிலைநாட்டும் வகையில் தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த கலைஞர் இளம் தலைமுறையினருக்கு இலவசமாக கற்பித்து வருகிறார். தமிழர்களின் வாழ்வியலோடு ஒன்றிவிட்ட கலைகளை காப்பாற்ற தமிழக அரசு விரைந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இசைக்கலைஞர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுபற்றி இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில். மனித வாழ்வில் கொண்டாட்டத்திற்கு மேலும் மெருகுவூட்டும் சக்தி இசைக்கு மட்டுமே உண்டு. பழந்தமிழர் காலத்தில் பல்வேறு இசைக்கருவிகள் பயன்பாட்டில் இருந்தாலும் பம்பை இசைக்கருவிக்கு தனிச்சிறப்பிடம் உண்டு. விழாக்காலங்களில் மட்டுமின்றி குலதெய்வ வழிபாடுகளில் இன்றும் பம்பை இசைக்கருவிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. நாகரீக வளர்ச்சியால் நவீன இசைக்கருவிகள் தற்பொழுது பிரபலமடைந்து வருகின்றன. இந்த நேரத்திலும் பம்பை இசைக்கருவியின் புகழை இளம் தலைமுறையினரிடம் ஒப்படைக்கும் முயற்சியில் பல ஆண்டுகளாக சேவை மனப்பான்மையுடன் உழைத்து வருகிறார் தருமபுரி மாவட்டம் பாப்பராப்பட்டியைச் சேர்ந்த இசைக்கலைஞர் ஆண்டவர். கலை அழிஞ்சு போன்றதுனால இவங்களுக்கு நான் பம்பை சொல்லி கொடுத்துட்றேன். எல்லா பிள்ளைங்களும் ஸ்கூல் போய்ட்டு தான் சாயந்தரம் 5 மணிக்கு வராங்க. 6 மணி வரையும் கிளாஸ் டெய்லி 1 மணி நேரம். யாருக்கிட்டையும் ஃபீஸ் எல்லாம் வாங்குறதில்ல சார், ஃப்ரீயாக தான் சொல்லி கொடுக்குறேன். சம்பளம் அவங்களுக்கே கொடுத்துட்டு அவங்க ஸ்கூலில் அதை வச்சு ஸ்கூல் படிச்சுக்கிறாங்க. எல்லாருமே இப்போ காலேஜ் வரையும் படிக்கிறாங்க. நம்ம கிட்ட இருக்கிற பசங்க இது வரையும். இந்த மாதிரி கவர்மெண்ட் எங்களுக்கு என்ன ஏற்பாடு பண்ணி பசங்களுக்கு ஒரு ஸ்கூல் மாதிரி என்ன ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். பள்ளி வகுப்பு முடிந்தவுடன் இசையை கற்க ஆர்வமாய் வரும் 50க்கும் அதிகமான மாணவர்களுக்கு இலவசமாக பம்பை இசையை கற்பித்து வருகிறார் இவர்.
முன்னெல்லாம் பம்பை கோயிலுக்கு போனால் சார் எல்லாருமே நம்ம பம்பையை தான் கூப்பிட்டு போவாங்க, சாமி வருதுன்னு சொல்லுவாங்க. சாமி வருதுனாவே ஆடாத சாமியெல்லாம் ஆடும், வராத சாமியெல்லாம் வரும். இப்போல்லாம் வந்து பம்பையை வைக்கிறதில்ல சார். தப்பட்டை செட்டு, பேண்டு, இந்த மாதிரி கேரளா வாத்தியம் இந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. அதனால் பம்பையை எங்களை கூப்பிட்றது கொஞ்சம் கூட இல்லை, இப்போ அறவே குறைஞ்சி போச்சு. பாரம்பரிய இசைக்கருவி வழக்கிலிருந்து மறைந்து போகாமல் காப்பாற்ற போராடும் ஆண்டவருக்கு உதவித்தொகை வழங்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டால் பம்பை இசைக்கருவியை கற்றுக்கொள்ள மேலும் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் ஆர்வமுடன் வருவார்கள் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். அங்காள பரமேஸ்வரி ஒரு வரலாறு இருக்குன்னா அது பம்பை பிறந்துச்சு, திரௌபதி அம்மன் வரலாறு இருக்குன்னா அதில் பம்பை பிறந்துச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபெஸ்டிவலும் முக்கியமான ஃபெஸ்டிவலில் பார்த்தீங்கன்னா எங்கள் பம்பை இல்லாமல் கோயிலில் திருவிழாவே நடக்காது. அப்படிப்பட்ட எங்களுக்கு திருவிழாவில் ஒரு பம்பை 2 பம்பைக்கு தான் எங்களுக்கு வேல்யூவேஷன் கொடுக்குறாங்க. கலைஞர்களையும் பாதுகாக்கணும், கலையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கலைஞர்களுக்கு ஒரு தனியாக ஒரு இடம் இருந்தால் அவங்க அது ஒரு முதியோர் இல்லமாகவும் பயன்படுத்திக்குவாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற திறமையை இந்த குழந்தைங்களுக்கு கல்வியாக சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு இடம் தேவைப்படுது. அரசாங்கம் ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுத்தா இந்த குழந்தைகள் மேலும் சிறப்பாக வளர்வார்கள், இந்த கலை மேலும் வளரும். நவீன இசைக்கருவிகளின் வருகையால் பம்பை போன்ற பாரம்பரிய இசைக்கருவிகளுக்கு தற்போது மிகுந்த வரவேற்பு கிடைப்பதில்லை என்று கூறும் இசைக்கலைஞர்கள் பம்பை இசைக்கருவியை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்ல பாப்பராப்பட்டியில் இசை பயிற்சி பள்ளி ஒன்றை திறக்க அரசு முன்வர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். வேந்தர் செய்திகளுக்காக தருமபுரியிலிருந்து கி ஜெயகாந்தன். மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நியூசிலாந்து தென்னாப்பிரிக்கா இன்று மோதல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்தும் தென்னாப்பிரிக்காவும் இன்று பலப்பரட்சியில் ஈடுபடுகின்றன. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்தில் நடைபெற்று வருகிறது. நடப்பு சாம்பியனான ஆஸ்திரேலியா உள்பட 8 அணிகள் இதில் பங்கேற்றுள்ளன. லீக் அடிப்படையில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் நியூசிலாந்தும் தென்னாப்பிரிக்காவும் இன்று பலப்பரட்சியில் ஈடுபடுகின்றன. டெர்பி திடலில் மாலை 3 மணியளவில் இந்த போட்டி தொடங்குகிறது. இதுவரை நடைபெற்ற லீக் ஆட்டங்களில் தென்னாப்பிரிக்காவும் நியூசிலாந்தும் தலா 2 ஆட்டங்களில் விளையாடியுள்ளன. தனித்தனியாக மோதிய 2 ஆட்டங்களிலும் 2 அணிகளும் வெற்றி பெற்று தலா 2 புள்ளிகளை பெற்றுள்ளன. சமபலத்தில் உள்ள 2 அணிகளும் இன்று பலப்பரட்சியில் ஈடுபடுவதால் இன்றைய போட்டி மிகுந்த விறுவிறுப்பாக இருக்கும் என ரசிகர்கள் கருத்து தெரிவித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பான் கார்டுடன் ஆதார் எண் இணைப்பு அவசியம், மத்திய அரசு அறிவிப்பு. குடியரசுத் தலைவர் மனு தாக்கலுக்கு இன்று கடைசி நாள். எதிர்க்கட்சி வேட்பாளர் மீரா குமார் வேட்பு மனு தாக்கல். குட்கா விவகாரம் தொடர்பாக பேச அனுமதி மறுப்பு. சட்டப்பேரவையிலிருந்து திமுக வெளிநடப்பு. இறைச்சிக்காக மாடு விற்பனை விவகாரம் 4 வாரங்களுக்கு இடைக்கால தடை நீட்டிப்பு. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.